ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் மாட்டுக்கு போட்ட வைக்கப்புள்ள அது கழிச்சதெல்லாம் கூட்டி குமிச்சு வச்சுருக்கேன். இந்த இதை அள்ளிட்டு போய் நம்ம ரோஸ்க்கு போட போகிறோம். இது ரோஸ்க்கு போடுறதுனால நமக்கு 3 பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன், பார்க்கலாம். இப்போ அள்ளியாச்சு, ரோஸ்க்கு கொண்டு போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ்க்கு கொண்டு வந்தாச்சு. இது ஏற்கனவே போட்டது பாருங்கள். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னதுன்னா, இது இப்படி போடுறதுனால புல் கம்மியாக தான் முளைக்கும். நல்லா களை வெட்டுறது நம்ம கொஞ்சம் மிச்சமாகும். செகண்ட் பெனிஃபிட்டு, இது கோழிக்கு இதில் இருக்க புழு பூச்சி எல்லாம் கோழி சாப்பிட்டுக்கும். அதனால் நம்ம கோழியோட வெயிட் நமக்கு கூடும். தேர்டு பெனிஃபிட் என்னதுன்னா, இந்த செடிக்கு நம்ம உரமாக்கிக்கலாம். பக்கத்தில் போடும்போது அந்த செடி உரம் எடுத்துக்கிட்டு நமக்கு நிறையா பூ தரும். அது மூலமாகவும் நம்ம லாபம் பெற்றுக்கலாம். இப்போ இந்த வைக்கப்புல்லை நம்ம போட போகிறோம். செடிக்கு அடியில் வேறிக்கிட்டு போட போகிறோம். இப்படி இந்த புல்லை அடைக்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இது தண்ணி பாயும் போது நல்லா ஊறி இறுக்கிரும். புல் கம்மியாக தான் முளைக்கும். நாங்கள் இதிலே ரோஸ்லேயே சைடில் மட்டும் வாழை மரம் நட்டுருக்கோம். அந்த சைடு இந்த சைடு சுற்றி மட்டும் வாழை நட்டுருக்கோம். இப்படி போட்டாச்சு, அவ்வளோதான். இன்னும் இருக்கிறது எல்லாத்தையுமே அள்ளி இது ஒரு நாளைக்கு வரும். இந்த ஒரு நாளைக்கு நம்ம போட்டுடலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குல்ல பூ, இதை பிச்சு நம்ம போட்டாலும் அது உரமாயிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு பிச்சு போட்ட டைமில் அதனால் விட்டுருக்கோம். இன்னொரு நாள் நம்ம பிச்சு போடலாம் கைஸ்.